வணக்கம். 2025 ஜனவரி 15 இனிய மாட்டுப்பொங்கல் தினத்தில் அனைவரையும் வணங்கி 1.5 நிமிட அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். கடந்த 2 நாட்களாக ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிவை கொடுத்த நிலையில டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் அதிகாலையில் நல்ல மழை பொழிவை கொடுத்தது. இப்படி மழை பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள்லையும், இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்லையும் தொடரும். இந்த சுற்றின் மழைப்பொழிவு பெரிதாக வழங்கவில்லை. அடுத்த மழைப்பொழிவும் இப்படியே வழங்கும் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அதாவது வரக்கூடிய 16 வட மாவட்டங்களுக்கு இடைவெளி 17ஆம் தேதி ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் இடைவெளி கொடுத்து 18ஆம் தேதி மாலை அல்லது இரவிலிருந்து அடுத்த சுற்றின் மழை டெல்டாவிலே தொடங்கும். 19, 20 கனமழை பொழிவு காத்திருக்கிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே, கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்த சுற்றின் மழை 18ஆம் தேதி மாலை அல்லது இரவில் டெல்டாவில் தொடங்கும் மழை 19, 20 நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அறுவடை செய்வதற்கு 2 நாள் இடைவெளி கிடைக்கும். இடைவெளியை பயன்படுத்தி முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 17, 18 அறுவடை செய்திடுங்கள். 19, 20 மூடி பாதுகாக்க வேண்டிய நாள். விற்பனை செய்ய வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை மழையில் நனைந்து விடாதபடி, மழை அதாவது நீர் புகாதபடி மூடி பாதுகாக்க வேண்டிய நாள் 19, 20ஆம் தேதி. 21ஆம் தேதியும் மழை தென் மாவட்டங்களில் இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு இடைவெளி கிடைக்க இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஜனவரி மாத இறுதி நாட்களிலே மழை இருக்கிறது. பிப்ரவரியிலும் 3 சுற்றின் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 சுற்று மழைப்பொழிவுகள் இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவுகள் இருக்கும், இடைவெளியும் இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும். வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும். விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். நன்றி.